சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் காலா திரைப்படம் பார்த்தவர்கள் கண்டிப்பாக நடிகர் பீம்ஜி கண்ணனை மறந்திருக்க முடியாது. அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் விசுவாசியாக ரஜினிகாந்தை தனது பைக்கில் ஏற்றிக்கொண்டு படம் முழுவதும் தாராவி ஏரியாவை சுற்றி சுற்றி வருவார் இந்த இளைஞர். குறிப்பாக தனது தீவிர விசுவாசியான பீம்ஜி கண்ணனை எதிரி சம்பத்ராஜ் கொன்றுவிட்டார் என்று தெரிந்தவுடன் எதிரியை நடு பாலத்தில் வைத்து வதம் செய்வார் ரஜினிகாந்த். அந்த அளவு இயக்குனர் ப. ரஞ்சித் தான் இயக்கிய காலா திரைப்படத்தில் நடிகர் பீம்ஜி கண்ணனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த திரைப்படத்தில் காட்டுவதை போலவே நிஜ வாழ்க்கையிலும் நடிகர் பீம்ஜி கண்ணன் ஒரு பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அதன் பின் வாத்தியார், கால்பந்து குழு, நீல நட்சத்திரம், மாஸ்டர், காட்ஸ் டிராவல், ஜாக்குவாரா, ராங்கி என பல திரைப்படங்களில் தனது அசாத்திய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருந்தார் பீம்ஜி கண்ணன். சமீபத்தில் இவர் அளித்திருந்த பேட்டியில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக சினிமாவில் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் எனது திறமையை நிரூபித்து இந்த அளவு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் எனது குடும்பத்தின் வறுமையும் என்னுடைய திறமையும் என தன்னம்பிக்கையோடு குறிப்பிட்டு இருக்கிறார்.